எல்லா மனுஷர்களையும் தோட்ட பகுதிகள் உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் இல்ல, ஒரு மனுஷன் யோசிக்கணும், எப்படி இயேசு எனக்கு விடுதலை தர எல்லாத்திலிருந்து. ஏனென்றால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பார்க்க வேண்டியது ஒரு பரிசுத்தம். டாக்டர் மைக் மோடாக் எழுதப்படுவார், what my father sees is the blood. நம்ம மேல என்ன போர்த்தப்பட்டிருக்குது அப்படின்னா இயேசுன்ற அர்த்தம். அதுதான் அவர் பார்க்கிறாரு. அது பார்த்த உடனே நமக்குள்ள அப்படியே அதை கிளீன் பண்ணிட்டு நாம பாவங்களை நினையாதிருப்பேன். இல்லாட்டி பாவத்தோட தேவன்கிட்ட போக முடியாது, செத்துருவோம். அதனாலதான் அவர் அந்த வேலை செய்கிறார். ஏன்னா பரிசுத்தம், தேவன் பரிசுத்தமானவர், அவரால பாவத்தை டாலரேட் பண்ண முடியாது. அப்ப பாவத்தை கழுவத்துக்கு ஒரே ஒரு இது இருக்கு, ரத்தம். ரத்தம் தேவைப்படுது. எது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது ஒண்ணுதான் சொல்யூஷன். நம்ம ஊர்ல நான் நிறைய இருக்கு, என் தகவல் கூட எழுதியிருக்காரு, நம்ம புராணங்கள்ல கூட இருக்குது. அது ஆடு பலியிடப்பட வேண்டியிருக்கும், அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டியிருக்கும், நிறைய போட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவை பத்தி நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கும். இது நிறைய பேர் தெரியாது. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இப்ப நம்ம let us go to Matthew's Gospel 25. இதுதான் இந்த மாசத்துக்கு ஒரு சின்ன ஜஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க. இங்க ஒரு லா, தேவனுடைய சட்டங்கள், வேத சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டத்துல பாருங்க, இந்த சட்டத்திலையும் பாருங்க, அந்த இதுல பூமியில இருக்கிற லாஸ் வேற, தேவனுடைய லாஸ் வேற. இதுல உள்ளவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். எப்படி? உள்ளவனுக்கு நான் கொடுப்பேன், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த லா எப்படி இருக்கு? இது யாருக்கும் புரியாது இந்த லா. ஏன்னா ஒருத்தன் இல்ல 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 இல்லன்னு சொல்லிட்டு அவன் என்னைக்கும் பெகர் பாய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பொதுவாக இந்த சாரி சேர்ந்து டெவலப்பிங் நேஷன்ஸ்ல இந்த ஆட்டிடியூட் இருக்கும். வை அமெரிக்கா இஸ் டிஃபரெண்ட்னா, அவன் இருக்குதுன்னு சொல்லுவான், அவனுக்கு எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு என்ன இருக்கு? இல்ல இல்ல இல்ல, எனக்கு டேலண்ட் இல்ல, எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்ல, எல்லாமே. சோ இந்த வார்த்தை எங்க கொடுக்கப்படுதுன்னா மத்தேயு 25:29 வசனம். இதுதான் மெயின். உள்ளவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது ஏன் சொல்றாரு? இப்ப அதான் பார்க்க போறோம். இங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு. அப்ப அவருடைய வருகையை பத்தி பேசிக்கிட்டே வர்றாரு. 2வது வருகையை பத்தி பேசிட்டே வர்றாரு. 15வது வருஷத்துலேருந்து 14வது வருஷத்துல வாசிப்போம். அன்றையும் பரலோகராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. இதை படிச்ச உடனே நமக்கு புரியணும், கடவுள் நம்மளை நம்பி இந்த உலகம் அவருடையது, எல்லாமே அவருடையது. இந்த உலகத்துல இருக்க காரியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு போறாரு. கொடுத்துட்டு ஊருக்கு போற ஆள், ஒரு எஜமான் என்ன பண்றாரு? எல்லாரையும் கூப்பிடுறாரு, தன்னுடைய வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டு, வேலையாட்கள் நம்ம தான் கூப்பிட்டு, இந்தாப்பா உனக்கு தகுதிக்கு ஏற்ற நானு உனக்கு ஆள் கொடுக்குறேன், நீ எடுத்து இதை பயன்படுத்தி நான் வரும்போது நல்லா வச்சுக்கோ, நான் வர வரைக்கும் இதை பத்திரமா பார்த்துக்கோ. இன்னைக்கு நம்மளுக்கும் அதேதான்.
அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு வருடத்தில் 5 தாளந்தும், ஒரு வருடத்தில் 2 தாளந்தும், ஒரு வருடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து பிரயாணப்பட்டு போயிட்டாங்க. அதாவது இயேசு வந்த பிறகு இதான் நடக்குது. ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்றாரு. இந்தப்பா உனக்கு 5 டாலண்ட், உனக்கு 2 டாலண்ட், ஒவ்வொருத்தருக்கு 1 டாலண்ட். 5 டாலண்ட் வாங்கினவன் அவைகளை கொண்டு வேற 5 டாலண்ட் சம்பாதிச்சான். இது ஆத்துமாக்களுக்கு ஒப்பிடலாம். 5 டாலண்ட் வச்சிருக்கவன் அவன் he is multiplying it. God likes multiplication. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு 5 கொடுத்தேன், அதை கொண்டு நீ இன்னொன்னு 5 சம்பாதிச்சியா, இன்னொன்னு 10 சம்பாதிச்சியா, இல்ல 100 சம்பாதிச்சியா, அது உன்னோட திறமை. நீ எப்படி பயன்படுத்துற? வாங்கி போய் அவைகளை வியாபாரம் பண்ணி வேறு நல்ல அந்த வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி, இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இருக்காங்க, சுத்திட்டு இருக்காங்க, நம்ம சபையில கூட இருக்காங்க. தன் எஜமானுடைய பணத்தை உதைத்து வைத்தான். இருக்கிறது 1, அதையும் போன்று உள்ள வச்சாச்சு. வெகு காலமான போது ஆயிடுச்சு, நெல்லி 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து முடிய இப்ப ஆண்டோட வருகை. இதை ஃபர்ஸ்ட் நமக்கு தான் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே எனக்கு 5 தாளந்தை நீங்க கொடுத்தீங்க, அவர்களை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை அதை வச்சு யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதாவது அவன் சுறுசுறுப்பா வேலை செய்துட்டான்னு அர்த்தம். அப்பொழுது அந்த எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உண்மையும் உத்தமமான, அங்க கிரெடிட் வருது, உத்தமம் உண்மையும் உள்ளவன், நீ உண்மையா இருக்கிற, உத்தமமா இருக்கிற. ஏன்னா நான் உனக்கு 5 தான் கொடுத்தேன், அதை வச்சு வேற 5 சம்பாதிச்சிட்டேன். வெரி குட். அடுத்தது 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவிக்கிறே, அவைகளை கொண்டு இன்னொரு வேறு 2 தாளந்தை சம்பாதிச்சேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, அங்கேயும் அதே கிரேட் தான் வந்து. நல்லா கவனிக்க, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மை இருந்த, கொஞ்சம் தான் கொடுத்தேன், உண்மையா இருக்க, அநேகத்தின் மேல ஒரு அதிகாரி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். 1 தாளத்து நிறைய பேருக்கு சுத்திட்டு இருக்கிறாங்க. சுத்திட்டு எனக்கு வேலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப அதிகமா இருந்துச்சு, இந்த மாதிரி சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. எனக்கு எப்பயும் கசைக்கு பொழிறாங்க, என்னால ஒன்னும் முடியல, என்னால ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க.